பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் தம்மை உங்களுக்கு காணச் செய்வார். ஆதார வசனம் எரேமியா 29:14. நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை சதா காலங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை, இலைப்படைவதில்லை, சோர்வடைவதில்லை. சதா நேரமும் நம்மை நினைவில் வைத்து கொண்டுதான் இருக்கிறார். அவரது காந்திக்கு பார்வைக்கு மறைவானது ஏதுமில்லை. 2 ராஜாக்கள் 5 சீரிய ராஜாவின் படைத்தலைவன் எலிசாவிடம் வந்தது குஷ்டரோகம் நீங்கினது. நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் இந்த செய்தி. நாகமானிடமிருந்து எந்த காணிக்கும் எலிசா பெற்றுக்கொள்ளவில்லை. வேண்டாம் என்று மறுதளித்து விட்டான். அவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து பின் போய்விட்டான். அவனுடைய ஊழியக்காரன், எலிசாவுடைய ஊழியக்காரன் கேயாசி, எலிசாவிற்கு தெரியாமல் நாகமான் பின்னேவே போய் சொல்லுகிறான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 2 பேர் இப்பத்தான் வாலிபர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களை தர வேண்டும் என்று கேட்க என்னுடைய எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். நாகமான் 1 தாலந்திட 2 தாலந்து வைத்துக்கொண்டு 2 தாலந்து வெள்ளி 2 மாற்று வஸ்திரங்கள் கொடுத்து அனுப்பினார் வேலைக்காரன் மூலமாக. அவன் அதை வாங்கி வீட்டில் வைத்துவிட்டு ஒன்றும் அறியாதவன் போல எலிசாவிடம் போனான். எலிசா அவனை பார்த்து, எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதுக்கு, நான் எங்கேயுமே போகலையே என்று சொன்னான். அப்பொழுது எலிசா கேட்கிறான் கேயாசை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா என்று கேட்டான். இதுதாங்க கர்த்தர் தம்மை காணப்படுத்துவது, காணச் செய்வது. அவன் உள்ளம் அடித்து கொண்டது, படபடபடவென்று அடித்து கொண்டு, அதுதான் காண செய்வது. அது எலிசாவுக்கு தெரிந்திருக்கிறது, ஊழியக்காரருக்கு தெரிந்திருக்கு, சொல்ல பயப்படுகிறார். இன்னும் ஒரு சாட்சியை பாருங்கள். ஆதியாகமம் 16 6-13 ஆகாரை பற்றியது நீங்கள் நிறைய தடவை அடிக்கடி நான் அதை சொல்லுவேன். ஆகார் சாராள் துரத்தி விட்டாள் ஆகாரை. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாள். வனாந்தரத்து வழியாக அவளுடைய இது தாங்க முடியவில்லை. வனாந்தரத்து வழியாக போகிறாள். அப்பொழுது ஆண்டவருடைய சத்தம் அவளை கேட்கிறது. ஆகாரே, எங்கேருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று அவள் சொல்லுகிறாள். வேண்டாம், நீ திரும்பி போ, உன் ஆட்சியாரின் கையில் அடங்கி இரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடு என்று அவனோடு பேசுகிறான். ஆகார் யார்? எகிப்தியர் பெண், ஒரு அடிமை பெண். அவளுக்கு ஆண்டவரை பற்றி எதுவும் தெரியாது, தேவனை பற்றி எதுவும் தெரியாது. அவளை முகமுகமே கண்டாளா என்ன? இல்லை. ஆனால் அவள் சொல்கிறார் பாருங்கள், அவர் காணக்கூடாதவர், எவரும் கண்டதில்லை, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்கிறாள். பார்த்தீங்களா? அவளுக்கு தெரிந்திருக்கிறது நம்ம ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் என்று. அதை மட்டும் கண்டு கொண்டாள். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். அவனை பார்த்தாளா? இல்லையே. அந்த சத்தம் அவளுக்கு, அந்த உணர்வு, அதை உணர்ந்தாள் தெளிவாக, இஸ்மவேல் என்று பெயரிடு என்று. இதுதான் காணச் செய்வதுங்க. அவளுடைய கவனம் முழுவதும் அவரிடம் திருப்பினார். பிறக்க போகும் குழந்தைக்கு பெயர் கொடுத்தா அவன் எப்படி இருப்பான் என்று விளக்கினார். இதுதாங்க கர்த்தர் தம்மை காண செய்து. நம்மை அவர் உற்று நோக்கி கொண்டிருந்தாலும் நமக்கு அவர் தரிசனமாகிற போது, காண செய்யும் போது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. நம்முடைய சிந்தையும் அவருடைய சிந்தையும் ஒரே நேர்கோட்டில் வருகிறது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அந்த ஆத்தும பார்வை ஒன்றாகும் போது பெரிய அற்புதங்கள் நடக்கின்றன, அதிசயங்கள் நடக்கின்றன. அவரவர்களுடைய ஆவிக்குரிய எல்லையில் நடக்கிறது. அபிஷேகம் பெற்ற சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்தியது இப்படித்தான். அப்போஸ்தலர் 3 நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். பிறவி சப்பானி தேவாலய வாசலில் பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். அவனை கொண்டு வருவார்கள், சுமந்து கொண்டு வந்து வைப்பார்கள். பின் எல்லா வேலையும் முடிந்தது, அவனை சுமந்து கொண்டு அவன் வீட்டில் கொண்டு விடுவார்கள். இதுதான் தினமும் நடக்கக்கூடிய வழக்கம். பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். வழக்கம் போல எல்லார்ட்டும் பிச்சை கேட்பது போல அவர்களிடம் கேட்கிறார். அவர்கள் 2 பேர்களை உற்றுப்பார் என்று சொல்கிறார். சரி, ஏதாவது கிடைக்கும் என்று தான் அவன் உற்று பார்க்கிறான். பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உடனே உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்த நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டே அவர்களுடன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்.
இதுதாங்க கர்த்தர் தம்மை காண செய்தல். கர்த்தர் தம்மை உங்களிடம் காண்பிப்பார் என்றால் அது எந்த வகையாக இருந்தாலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தே தீரும். உங்கள் காதுக்கு வர்றதுக்கு வேணால் லேட் ஆகும், கண்ணு பார்க்கறதுக்கு வேணால் லேட் ஆகும். அவருடைய சிந்தை நம் சிந்தை ஒன்றாக இருக்கும் பொழுது அது தாங்க முடியாத பெரிய காரியங்கள் நடக்கும், விளைவு ஏற்படும். உண்மையான மனம் திரும்புவது இப்படித்தாங்க நடக்கிறது. எவ்வளவோ காலம் செய்தியை கேட்கிறோம், தியானிக்கிறோம். ஒரு நாள் திடீரென்று நமக்குள்ளே வெடித்து எழும்புவது போல ஒரு உணர்வு, காரணமின்றி நம் உள்ளம் தேம்புகிறது, அழுகிறோம். அந்த நேரம் கர்த்தர் தம்மை காண செய்திருக்கிறார். அதுதான் நாம் கண்டோம். அவர் உருவத்தை அல்ல, அவருக்கு ரூபம் கிடையாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கென்று ரேமா வார்த்தை தினமும் அல்ல, ஒரு நாள் ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் பாய்கிறது, உடைகிறோம். அந்த நேரம்தான் நாமும் அவர் நேருக்கு நேர் பார்ப்பதாகும். பிரியமானவர்களே, வெறும் அழுகையோடு ஒரு உணர்வோடு போய்விடுவதல்ல, ஒரு பெரிய மாற்றம் உள்ளத்தில் நடக்கிறது. அவரவர்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய மாற்றம் நடக்கிறது. தடைகளெல்லாம் மடமடவென்று அகன்று போகின்றன. எதிரிகள் எல்லாம் கீழே விழுந்து ஒன்று உங்களுக்கு எதிராக எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிற்காக பல நாட்கள் ஜெபித்து வரும்போது ஒரு விஷயம் நம் உள்ளம் படபடக்கிறது, நன்றியால் நிரம்புகிறது. எதுவும் நடக்கவில்லை, எந்த இதுவும் காதுக்கு நம்ம வரவில்லை, ஆனால் நம் உள்ளம் படபடக்கிறது. ஒரு நன்றி உள்ள ஒரு ஸ்தோத்திரம் வருகிறது, காரியம் நிறைவேறிற்று. அது நம்ம செவிக்கு வர்றதுக்கு நேரம் எடுக்கிறது, அவ்வளவுதான். இதற்குத்தான் ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி தனியாக அவர் சமூகத்தில் அமருங்கள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு என்னை காண்பிப்பாரா, இன்றைக்கு தன்னை எனக்கு காண்பிப்பாரா என்று நினைத்து கொண்டு ஜெபம் பண்ண வேண்டாம். எப்பொழுது அவர் உங்களை கண்டு கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு அவர் தன்னை காண்பிப்பது திடீரென்று நடக்கக்கூடிய செயல். நீங்கள் எப்போதும் போல் ஆராதனை துதி செய்து முழு மனதோடு ஜெபித்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு தன்னை காண்பிப்பார். வசனத்தின் மூலம், சூழ்நிலைகள் மூலம், மெல்லிய சத்தத்தின் மூலம் அதை நீங்கள் அனுபவிக்கிற தருணம்தான் அவரை காண்பது. அந்த நேரத்தில் அற்புத மாற்றங்கள் உங்கள் எல்லையில் நடக்கிறது, உங்களுக்குள்ளே நடக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாட்சியை சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு சாட்சியா என்று நினைக்கலாம். ஆனால் என் இருதயத்தை விட்டு அது இன்னும் நீங்காததாக இருக்கிறது. 30 வருடங்களுக்கு முன்பாக என் வீட்டில் வேலைக்கு எனக்கு உதவியாக இருக்கிற பெண் என்னிடம் வந்து, அக்கா பால் இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் கொடுங்க, நான் டீ போடுற தலைவலிக்குதுன்னு கேட்டான். பால் இருந்தது, 1/2 டம்ளர் தான் இருந்தது. நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அவள் போய்விட்டாள். அந்த இல்லை என்று சொல்லும் பொழுது என் மனம் படபடபடன்னு அடித்து கொண்டது. ஆனாலும் சொன்னேன். சாயங்காலம் அதை நான் டீ போடுவதற்காக கையை வச்சு அந்த டம்ளர் எடுக்கும்போது கவிழ்ந்து எல்லாம் ஒரு சொட்டு கூட இல்லை, விழுந்துடு. ஆண்டவர் எனக்குள்ளே, நீ தானே இல்லை என்று சொன்னால் அது இல்லை. சின்ன சாட்சி தான், என் இருதயத்தை நீங்காதது சாட்சி. இதை நான் நினைத்து ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டு அதே போல் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நான் உஷாராய்க்கொள்வேன். லூக்கா இதுதாங்க அவரை காண்பிப்பது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 61 62 வரை நீங்கள் வாசிங்க. இது உங்களுக்கு தெரிந்து எடுத்து பாருங்கள். பேதுரு மறுதலிக்கிறார், வேறொன்றும் இல்லை. இவரை எனக்கு தெரியாது என்கிறார். அவரை கொண்டு போய் பிரதான ஆசாரியர் வீட்டில் வைத்து அவரை எல்லாம் பண்ணி அவருக்கு முள்முடி சூட்டி எல்லாம் பண்ணுகிறார்கள். அங்கே இருக்கிற பொண்ணு சொல்கிறாள், இவன் நான் உன்னை தோட்டத்தில் பார்த்தேன், இல்லை எனக்கு அவரை தெரியாது என்று 3 முறை சத்தியம் பண்ணி மறுதலிக்கிறார். இதை ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன்னோடு நான் சாகிறதாக இருந்தாலும் வருவேன் என்று சொல்லும் பொழுது, இல்லை அப்பா, நீ சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொன்னார். இல்லை என்று வந்தான். இப்பொழுதும் அவனுக்கு படபடபட என்றுகிறது. ஏன்? இயேசு திரும்பி பார்த்தார். இயேசு திரும்பி பார்ப்பதை இவனும் பார்த்தான். அதுதான் காண செய்தி. பேசிக்கொண்டார்களா? சொன்னாரா? ஏதுமில்லை. நான் சொன்னனே அப்பா என்பது போல பார்த்தார். ஆம் பிரபு, நான் கேட்டேன், இப்பொழுது அனுபவிக்கிறேன் போல வெளியில் போய் மனம் கசந்து அழுகிறான். இதுதாங்க கர்த்தர் தம்மை காண்பிப்பது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலை சந்திக்கிறார் இயேசு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா? கடினமே என்று சொல்கிறார். சந்திக்கிறார், சத்தத்தை கேட்கிறான், பெரிய வெளிச்சத்தை காண்கிறான். அது இவனோட மாமிச கண்கள் தாங்க முடியவில்லை, பார்வை இழந்து விட்டது. ஆனால் உள்ளமோ உடைந்து அவருக்கு நேராகும். நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே அவன் கேட்ட முதல் கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். காண்பித்து விட்டார். இவன் ஏற்றுக்கொண்டான். இவன் இருதயம் ஏற்றுக்கொண்டது.
அதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெளிவாயுது, அது வேற. அதுதான் காண்பிப்பது. எதையும் நினைக்காமல், எந்த வேண்டுதலும் வேண்டாமல், சும்மா வெறுமனே கர்த்தரை நினைத்து கொண்டு அமர்ந்திருங்கள். இதை பழக்கப்படுத்தி கொண்டால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கர்த்தர் இதை எதிர்பார்ப்பார். ஒரு நாள் உங்களுக்கு தம்மை காண்பிப்பார். தரிசனமாகவோ சத்தமிட்டோ எந்த வகையிலோ காண்பிப்பார். தவறு செய்திருந்தால் அதையும் சுட்டி காட்டுவார். நீங்கள் நன்மை செய்திருந்தால் அதற்கு பலன் உண்டு சொல்வார். உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், பதில் வரும். எந்தெந்த வகையில் உங்களை நான் பலப்படுத்த வேண்டுமோ அப்படி அவர் தம்முடைய வார்த்தையினாலும் மற்ற எந்த காரியத்தை உங்களை பலப்படுத்துவார். அந்த நேரம்தான் உங்கள் எல்லையில் அதிசயம் நடக்கிறது. இவைகளெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தான் கேட்க வேண்டும். யோவான் 4:46-53 இன்னொரு சாட்சியும் சொல்லுகிறேன். ஆண்டவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ராஜாவுடைக்கு வேலை செய்கிற மகன் ஒருத்தர் என் மகன் சாக கிடக்கிறான், நீங்கள் சுகப்படுத்துங்கள் என்று கேட்கிறான். அவர் ஆண்டவர் மறுபடியும் பேசி கொண்டிருக்கிறார். சாகிறதுக்கு முன்னே வாங்கப்பா என்று கேட்கிறான். அப்போ அவர் சொல்லி, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு அவன் போனான். எதிரில் அவங்க வீட்டிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள். மகன் பிழைத்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். மகன் பிழைத்து விடுவான் என்பது அவனுக்கு தெளிவு. எந்த நேரத்தில் என்று கேட்கிறான். அவர்கள் 7ஆம் மணி நேரத்தில் என்று சொல்கிறார்கள். அந்த 7ஆம் மணி நேரத்தில் தான் இயேசு சொன்னார், போகலாம், மகன் பிழைத்திருக்கிறான் என்று. இதுதான் காண்பிப்பது. ஒரு செகண்டு கூட மாறாதுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களை எனக்கு காண்பியுங்கப்பா என்று வாசியுங்கள். ஜெபிக்கும் பொழுது அது கொடுங்க, இது கொடுங்க, எல்லாம் கொடுப்பாருங்க. உங்களை எனக்கு காட்டுங்கப்பா என்று கேளுங்க. ஆராதனையின் போது அப்பா காட்டுங்கப்பா, ஏதோ ஒரு வகையில் காட்டுங்கப்பா என்று மனம் உடைந்து அதுக்கு அழுங்கள். ஏன்? அவர் காண்பிக்கும் பொழுது சகலத்தை உங்களுக்கு சொல்லுவார், காட்டுவார். சும்மா என் கையப்பார் காலப்பார் அப்படி அல்ல. அந்த தேவாதி தேவன் தம்முடைய உள்ளத்தை உங்களுக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுதெல்லாம் மக்களோடு இடைப்பட்டாரோ அப்பொழுதுதான் தம் வல்லமையை காட்டினார், அன்பை காட்டினார், தம்முடைய ஆதங்கத்தை காட்டினார், தம் கோபத்தை கூட காட்டினார். என்னை காண்பீர்கள் என்பது இதுதான். முழு மனதோடு நீங்கள் தேடினால் என்னை காண்பீர்கள் என்று சொல்வது இதுதான். அவரை தாகத்தோடு தேடினால், தேடிக்கொண்டே இருந்தால் எப்பொழுது எப்படி தம்மை உங்களுக்கு காண்பிக்க வேண்டுமோ அப்படி காண்பிப்பார். அதிசயங்கள் சர்வசாதாரணமாக உங்கள் எல்லைகளில் நடக்கும். நீங்கள் சாதாரணமாக ஜெபித்தாலே போதும், அப்போவே நடக்கும். ஏன்னா உங்கள் உள்ளம் ஆவியின் உள்ளம், எளிமையான உள்ளம், அவரை காண வேண்டும் என்ற ஆவலில் உள்ள உள்ளம். ஹல்லேலூயா. அற்புதம் நடத்துங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா, அதை கொடுங்கப்பா, இதை கொடுங்கப்பா, கெஞ்ச வேண்டியதில்லை. அதற்கு கண்ணீர் வடிக்காதீர்கள். ஹல்லேலூயா. என்னை எனக்கு காண்பியப்பா என்று கேளுங்கள். என்ன தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறேனா, தவறாக சிந்திக்கிறேனா, என்னையே எனக்கு காண்பியுங்கள் என்று கேளுங்கள். உங்களை எனக்கு காண்பியுங்கள் என்று கேளுங்கள். 2 உள்ளமும் சந்திக்கட்டும். கண்மலையை பெயர்க்கும்படியாக கரம் பிடித்தார் என்று பக்தன் பாடுகிறான். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் இந்த செய்தியிலிருந்து கற்றுக்கொண்டது, நீர் எப்பொழுதும் உமது வல்லமையை, பிரியத்தை, உள்ளத்தை, கோபத்தை, ஆதங்கத்தை எங்களுக்கு காண்பிக்க ஆவல் உள்ளராகவே இருக்கிறீர் என்று கண்டோம். எங்களை கண்டு கொண்டிருக்கும் உம்மை காண எங்களை பக்குவப்படுத்தும் தகப்பனே. ஆவியானவர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எதை பேசினாலும் செய்தாலும் கர்த்தர் கவனிக்கிறார் என்பதில் கவனமாயிருந்தால், கர்த்தர் தம்மை நமக்கு காண்பிப்பதில் தருணம் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் உண்மை, சத்தியம். ஆமேன். ஹல்லேலூயா.